துதி ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு விசையாக ஆண்டவரை ஆராதிக்கலாமா? இந்த நாள்லையும் இன்னைக்கு நம்ம இந்த சர்ச்சில் கொண்டு வந்து விட்டுருக்கிற ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? இந்த 2026 முழுவதும் நம்ம கண்மணி போல காத்து வந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? இந்த 11 மாதங்களையும் நம்மளை கடந்து வர உதவி செஞ்சுருக்கிறாரு. நம்ம எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்போம், எவ்வளோ துக்கத்தில் மத்தியில் இருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்ம கவலைகள்லாம் மாறப்போகுது. ஆண்டவரை துதிக்கலாமா? ஒரு விஷயாக எங்கள் கூட சேர்ந்து ஆராதிக்கிறீங்களா? உங்கள் பிரச்சனத்தை எனக்கு தாங்க ஏசுப்பான்னு சொல்கிறீங்களா? ஒரு விஷயம் எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆண்டவரே, எங்களை பிரச்சனத்தினால என்னை நிரப்புங்க ஏசுப்பா. ஆண்டவரே, என் லைஃப் ரொம்ப எம்டியாக இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்தது என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏசுப்பா. நீங்கள் எனக்கு உதவி செய்றீங்களான்னு கேட்கலாமா? உங்கள் பிரச்சனத்தால் என்னை நிரப்புங்கன்னு கேட்கலாமா? இந்த உலகத்து மனிதர்கள்லாம் நம்ம உதவாத பாத்திரம்னு சொல்லலாம், நம்மக்கிட்ட நிறைய குறைகள் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோட குறைகளை நான் நிறைவாக்குவேன். நீ உதவாத பாத்திரமாக இருந்தாலும் நான் உன்னை உதவுற பாத்திரமாக மாற்றுவேன்னு சொல்கிறாரு. அந்த ஆண்டவரை நம்ம துதிக்கலாமா? எங்களோடு சேர்ந்து இந்த பாட்டை பாடி வர்ஷிப் பண்ணுறீங்களா? என்னோட எம்டியான லைஃப்பை நீங்கள் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லலாமா? இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்க நம்ம எவ்வளோதான் வேஸ்ட்டுன்னு சொன்னாலும் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் சொல்கிறாரு, நீ எனக்கு உதவுற பாத்திரம், உன்னோட குறைகளெல்லாம் நான் நிறைவாக்குவேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம துதிக்கலாமா? இந்த நம்ம எல்லாரும் ஈஸ்டர்னு செலிப்ரேட் பண்ணுறோம், கிறிஸ்மஸ்ன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோட பாவங்கள் போக்குறதுக்காக நான் இந்த உலகத்தில் என்னையே நான் சிலுவையில் மறைச்சேன். உன்னோட பாவத்தை நான் போக்குறதுக்காக, நம்மளுடைய பாவத்தை நீக்கிறதுக்காக அவர் சிலுவையில் நம்மளை மறைச்சாராம். நம்மளோட கண்ணீரை துடைக்கிறதுக்காக, நம்மளோட பாவங்களை கழுவுறதுக்காக ஆண்டவர் சிலுவையில் மறைச்சாராம். அவர் ஒரு விஷயம் ஆராதிக்கலாமா? இந்த உலகத்து மனுஷர்கள்லாம் நம்ம எல்லாரும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் இதை கொடுத்தா நான் அதை செய்கிறேன், இது நீ எனக்கு தந்தனா இது நான் செய்வேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட நான் எதுவுமே நான் கேட்கல, நீ உன்னை எனக்கு தான், உன்னோட பாவங்களை கழுவி உன் லைஃப்பை நான் சூப்பராக மாத்துறேன்னு சொல்கிறாரு. ஆண்டவரை துதிக்கலாமா? கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாமா? சந்தோஷமா பாடலாமா? இன்னைக்கு ஆண்டவர் இங்க நம்ம எல்லாம் அழைச்சிருக்காரு, நம்ம சந்தோஷமா பாட போறோம். மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை
கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. சேர்ந்து எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க மரிச்சிருக்கிறீங்க, எங்களுக்காக நீங்க உயிரோடு எழுந்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எங்க பாவங்களை நீங்க கழுவுறதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க எல்லாருமே ஆண்டவரே, நாங்க ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா, ஏதாச்சும் ஒன்று ஹர்ட் பண்ணிட்டோம்னா யாருமே மன்னிக்க மாட்டாங்க ஆண்டவரே. ஆனா நாங்க எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம், எவ்வளோ முறை உங்களை அசட்டை பண்ணியிருக்கிறோம். ஆனா நீங்க எங்க பாவங்களை மறிச்சு ஒரு ஒரு நாளும் எங்களோட இருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நீங்க இல்லைன்னா இந்த வருஷத்தை எங்களால் கடக்க முடியாது, நீங்க இல்லைன்னா ஒரு ஒரு நாளும் எங்களால் கடந்து வர முடியாது ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. நீ கூட நிறைய வேலைகளில் நம்ம நிறைய மனுஷர்களை நம்புவோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸை நம்புவோம், ஆனால் யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஈவன் நம்மளோட பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ் யாராக தானே இருக்கட்டும், நம்ம யார் யாரெல்லாம் நம்புகிறோமோ, யார் யாரெல்லாம் ரொம்ப நேசிக்கிறோமோ, ஒரு கட்டத்தில் அவங்க ஏதாச்சும் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா நம்மளை விட்டு போயிடுவாங்களே. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன நம்பு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாரு. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை நம்ம நம்பணும். இந்த நாளில் கூட நிறைய பேர் மனசு உடைஞ்சு போய் வந்திருப்போம், நிறைய சோர்வுகளோடு வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே நம்ம ஆண்டவரை நம்ப போகிறோம். நம்ம ஆண்டவரை மாத்திரம், நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம ஆண்டவரை மாத்திரம் நம்ப போகணும். இந்த பூமியே அழிந்தாலும், நம்ம நிற்கும் இடம் இப்போ நிலை குலைந்து போனாலும், நம்ம ஆண்டவரை மாத்திரம் நம்ம நம்ப போகிறோம். ஒரு விஷயம் எங்களோட சேர்ந்து சொல்கிறீங்களா? நம்புவேன், இயேசு ஒருவரை மாத்திரம் நான் நம்புவேன்னு சொல்கிறீங்களா? அவரை மாத்திரம் நம்புனா உங்களோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அவரை ஒரு விஷயம் நம்ம சேர்ந்து துடிக்கலாமா? நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நாளிக்கும் பூமி நிலை குலைந்து பணிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. சேர்ந்து சொல்லலாமா? யார் என்னை விட்டு போனாலும், யார் என் கூட இல்லைன்னாலும், உங்களை நம்புறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும், நான் உங்களை மாத்திரம் தான் ஏசப்பா நம்புவேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, நான் உங்களை மாத்திரம் தான் ஏசப்பா நம்புவேன், உங்களை மாத்திரம் தான் ஆண்டவரே நான் நம்புவேன். ஆண்டவரே, எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ சோர்வுகள் வந்தாலும், எவ்வளோ ஏமாற்றங்கள் வந்தாலும், நான் உங்களை மாத்திரம் தான் ஆண்டவரே நான் நம்புவேன், உங்களை மாத்திரம் தான் ஏசப்பா நான் துதிப்பேன் சொல்லலாமா? எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், முடிந்ததென்று மறுவாழ்வு என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும்,
இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. இன்னொரு வாட்டி கடைசியா சொல்லாமா, இயேசு ஒருவரே. ஆண்டவரே நான் உங்களை மாத்திரம் தான் இயேசுப்பா நம்புறேன். இனிமேட்டு உங்களை மாத்திரம் தான் இயேசுப்பா நான் நம்ப போறேன். என் லைஃப் எப்படி போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உங்களை மாத்திரம் தான் ஆண்டவரே நம்புறேன்னு சொல்லாமா. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே நான் உங்களை மாத்திரம் தான் இயேசுப்பா நம்புவேன். நான் உங்களை மாத்திரம் தான் ஆண்டவரே நம்புவேன். யார் என்னை என்ன சொன்னாலும், யார் என்னை என்ன பண்ணாலும் நான் உங்களை மாத்திரம் தான் இயேசுப்பா நான் நம்புவேன். நீங்கள் என் கூடயே இருங்க இயேசுப்பா. ஆண்டவரே நீங்கள் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? இது வரைக்கும் எங்களை வழி நடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே என் கூடயே இருக்கீங்க, அதுக்காக உமக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவருக்கு ஒரு விஷயம் நம்ம நன்றி செலுத்தணும்னா நம்மளுக்கு நாளே பத்தாது. ஆனாலும் நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். இந்த நாள்லேயும் நம்ம துதிக்கிற இந்த வர்ஷிப் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்களாம், பரலோகத்தோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கணுமா. நம்மளோட லைஃபோட பர்பஸே அவரோட கண்கள்லேருந்து நம்மளுக்கு கிருபை கிடைக்கணுமா. நம்ம கேட்கலாமா, அவர் வானாதி வானங்களுக்கும் மேலானவர், அவரை நம்ம துதிக்க போகிறோம். அவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவர் உங்கள் கண்ணிலேருந்து எனக்கு கிருபை தாங்க நாங்கள் கேட்க போகிறோம். நீங்கள் மாத்திரம் வேணும்னு நம்ம கேட்க போகிறோம். நம்ம லைஃப்பில் இருக்க பிரச்சனை மாறணும்னா அவரை மாத்திரம் நம்ம துதிச்சா மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் மாறும். நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவோம், நிறைய பேர் இருக்காங்க நம்புவோம். ஆனால் யாருமே யாராலையுமே நம்மளுக்கு சொல்யூஷனே தர முடியாது. அந்த வானாதி வானங்களை வீச்சிருக்கிற மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா சொல்யூஷனும் தர முடியும். அவர் ஒரு துதிக்கலாமா? என் கூட சேர்ந்து இந்த பாடலில் பாடி அவரை துதிக்கிறீங்களா? வார்த்தையால் வந்திக்க கூடாதவரே, ஓயாமல் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வந்திக்க கூடாதவரே, நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லலாமா? அந்த வானத்துல வீற்றிருக்கிற பார்த்து நம்ம கரங்களை உயர்த்தி நம்ம சொல்லலாமா? இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். இவ்வளோ நாள் நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு நம்ம அந்த வானாதி வானகிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் திண்ணருகில் நீர் வேண்டுமே, நீ வேண்டும் நீ வேண்டும் நீ வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் நின்னருகே நீர் வேண்டுமே,
உங்கள் ப்ரெசன்ஸ் எங்களுக்கு காமிச்சதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கி ஆண்டவரே எங்களை நீங்கள் கூட்டி வந்து சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் எங்களை வழி நடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி. இந்த சிறுவர் ஆராதனையும் நீங்கள் இவ்வளோ நல்லா நடத்தி தந்ததுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இன்றைக்கி நிறைய பேர் அவங்க லைஃப் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க ஏசப்பா. ஒரு விஷயம் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே யாரெல்லாம் என்னென்ன கஷ்டங்கள்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஏசப்பா. அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. இன்றைக்கி யாரெல்லாம் ஆண்டவரே மன கஷ்டத்தோடு வந்திருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் திரும்பி சந்தோஷமாக போக நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்கள் கரத்தை ஒவ்வொருத்தர் மேலேயும் வைங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகளோட ஜபத்தையும் வர்ஷிப்பையும் நீங்கள் கேட்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வர்ஷிப் பண்ணியிருக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் கேட்டதுக்காக உங்களுக்கு நன்றி. நீங்கள் கேட்பீங்கன்று விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.